Hi dudes, இப்போ வந்து நம்ம levels of web பார்க்கலாம். Surface web, deep web, dark web. இது ஃபர்ஸ்ட் surface web பார்க்கலாம். Surface web வந்து 4% தான் இருக்கும். அது வந்து Google, Yahoo, FB, Videos, Bing, YouTube, Wikipedia இதெல்லாம் வந்து நீங்க சர்ச் பண்ணாலே கிடைக்கும். நீங்க எதுலாம் சர்ச் பண்றீங்களோ அதெல்லாம் browserல காட்டினா எல்லாமே வந்து உங்களுக்கு surface web தான். வெறும் 4% மட்டும் தான் இருக்கும். இதுதான் surface web. செகண்ட் வந்து டீப் வெப். டீப் வெப் வந்து நீங்க நார்மலா போட்டு சர்ச் பண்ணாலும் கிடைக்காது. அதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, லாகின் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கும். அதெல்லாம் பண்ணா மட்டும்தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுல வந்து மார்க் ஷீட்ஸ், டேட்டாபேஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஃபைனான்சியல், லீகல் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் மிலிட்ரிக்கு சம்பந்தப்பட்ட வெப்பன்ஸ், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ், கம்ப்யூட்டர் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது வந்து உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அத்தாரிட்டி இருந்தா மட்டும்தான், இல்ல இமெயில் பாஸ்வேர்டு இருந்தா மட்டும்தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. 90% வந்து டீப் வெப் தான். நெக்ஸ்ட் வந்து டார்க் வெப். இதுக்குதுலேயே ரொம்ப டேஞ்சரஸ் அதுதான் டார்க் வெப். இதில் வந்து மோஸ்ட்லி யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம நார்மல் ப்ரௌசர்லாம் இது ஆக்சஸே பண்ண முடியாது. only 6% மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீக்ரெட்ஸ் ஆஃப் டார்க் வெப். ஃபர்ஸ்ட் என்னன்னா கேனிபால். கேனிபால்னா என்னன்னா ஒரு மனுஷனை அப்படியே உசுரோடு அப்படியே பிடிச்சி தின்னுவாங்க, பண்ணுவாங்க காசுக்காக. செகண்ட் என்னன்னா சர்ஃபேஸ் வெப்பை விட 500 டைம் பெருசு. நீங்க இதுல வந்து இல்லீகல் வெப்பன்ஸ் எது வாங்கிக்கலாம். AK-47 மிசைல்ஸ், அப்புறம் புல்லட்ஸ் எல்லாமே பண்ணலாம். இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து சில்க் ரோட்ல ஒரு வெப்சைட் இருந்துச்சு. சில்க் ரோடு எதுக்குன்னா ட்ரக்ஸ், இல்லீகல் ட்ரக்ஸ், எல்லா ட்ரக்ஸுமே இருக்கும் அதுல. அது வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். FBI வந்து 2013 இது வந்து ஷட் டவுன் பண்ணாங்க. ஆனா மறுபடியும் அவங்க வந்து சில்க் ரோட் 2.1 கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைஸ். இதுல வந்து நீங்க யாராச்சும் காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக அவங்க வந்து வேவ் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். நீங்க ஐடி கார்டு, பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரி எந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிட்காயின்ஸ். பிட்காயின்ஸ் என்னன்னா நீங்க வந்து நார்மலா வந்து அங்க வந்து காசு பே பண்ண முடியாது. நீங்க நார்மலா காசு வந்து பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அதை கண்டுபிடிச்சிடும். அதனால நம்ம இப்போ வந்து பிட்காயின்ஸ் யூஸ் பண்றாங்க. நீங்க இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா வானக்ரை அட்டாக் நடந்தப்போ வந்து ஹேக்கர்ஸ் வந்து பிட்காயின்ஸ் தான் காசு கேட்டாங்க. ஏன்னா பிட்காயின்ஸ் வந்து ட்ரேஸே பண்ண முடியாது நீங்க காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹிட்மேன். நீங்க யாரையாச்சும் கொலை பண்ணணும்னா நீங்க வந்து அவங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா அவங்க டைரக்டா கொலை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அவங்க கூட எந்த கான்டாக்டும் இருக்காது. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க.